என் அன்பு தோழியே, உங்களைத்தான் கேட்கிறேன். எத்தனை இரவுகள் தலையணையில் முகம் புதைத்து சத்தமில்லாமல் கண்ணீர் வடித்திருப்பீர்கள். நான் இவ்வளவு அன்பு காட்டுகிறேன், இவ்வளவு விட்டுக் கொடுக்கிறேன், ஆனாலும் இந்த மனிதருக்கு என் அருமை புரியவே இல்லையே என்று எத்தனை முறை உங்கள் மனம் உடைந்து போயிருக்கும். திருமணம் முடிந்த புதிதில் இருந்த அந்த அன்பான கணவர் எங்கே போனார்? இப்போது ஏன் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட இவ்வளவு கோபப்படுகிறார்? ஏன் உங்களிடம் மனம் விட்டு பேசுவதையே நிறுத்திவிட்டார்? இந்த கேள்விகள் தினமும் உங்களை வாட்டுகின்றனவா? கவலைப்பட வேண்டாம். இன்று நாம் பார்க்கப் போவது எந்த புஸ்தகத்திலும் இல்லாத அனுபவத்தால் மட்டுமே உணரக்கூடிய 7 ஆழமான வாழ்க்கை ரகசியங்கள். மாபெரும் அறிஞர் சாணக்கியரின் தத்துவங்கள் மற்றும் மனித மனவியல் அடிப்படையில் சண்டையே இல்லாமல் உங்கள் கணவரின் மனதை மெதுவாக ஆனால் நிரந்தரமாக எப்படி மாற்றுவது என்று பேசப் போகிறோம். இது வழக்கமான அறிவுரை அல்ல. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் ஒரு புதிய பயணம். கண்களை மூடி நான் சொல்வதை உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். நாம் தொடங்கலாமா? பல பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? கணவர் மாற வேண்டும் என்று நினைத்து அவரிடம் தினமும் சண்டை போடுவது. நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என் மேல் அக்கறையே இல்லை என்று குற்றஞ்சாட்டுவது. ஒரு உண்மையை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதரையும் சத்தம் போட்டோ சண்டை போட்டோ மாற்றிவிட முடியாது. ஆணி அடித்து ஒரு பாறையை உடைப்பதை விட தொடர்ந்து விழும் நீர்த்துளிகள் அந்த பாறையை எளிதாக துளைத்துவிடும். அதுதான் மென்மையான மாற்றம். இனி அந்த 7 ரகசியங்களை ஒன்றொன்றாக பார்ப்போம். ரகசியம் 1. கணவர் பேசாமல் இருப்பது. கணவர் வேலை முடிந்து வீட்டிற்கு வருகிறார். வந்தவுடன் அலைபேசியை பார்க்கிறார் அல்லது தொலைக்காட்சியை வெறித்து பார்க்கிறார். நீங்கள் நாள் முழுவதும் நடந்ததை அவரிடம் சொல்ல ஆசைப்படுவீர்கள். ஆனால் அவர் சரி என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்வார் அல்லது பேசவே மாட்டார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்களின் மூளை அமைப்பு பெண்களை விட மாறுபட்டது. அவர்களுக்கு பிரச்சனையோ வேலைப்பளுவோ இருந்தால் அவர்கள் ஒரு கற்பனையான குகைக்குள் சென்று விடுவார்கள். அங்கு தனிமையிலிருந்து தங்கள் மனதை சரி செய்ய நினைப்பார்கள். இந்த நேரத்தில் பெண்கள் பொதுவாக செய்யும் தவறு. இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? சொல்லுங்க. என்கிட்ட கூட சொல்லலனா எப்படி என்று தொடர்ந்து தொந்தரவு செய்வது. இது அவர்களை இன்னும் கோபப்படுத்தும். சரி, இப்படிப்பட்ட நேரத்துல அவரை சரி செய்ய என்ன பண்ணலாம்? சாணக்கியர் சொல்கிறார், சரியான நேரத்திற்காக காத்திருப்பதே ஒருவரின் மிகப்பெரிய பலம். அவர் அமைதியாக இருக்கும்போது நீங்களும் அமைதியாக இருங்கள். அவருக்கு பிடித்த தேநீர் அல்லது தண்ணீரை அன்பாக கொடுத்துவிட்டு சிறு புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்து விடுங்கள். உங்கள் மௌனமும் தொந்தரவு செய்யாத அன்பும் அவரை ஆச்சரியப்படுத்தும். அவரது மன அழுத்தம் குறைந்ததும் அவராகவே உங்களிடம் வந்து பேசுவார். இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். அவர் உங்களை ஒரு பாதுகாப்பான இடமாக உணரத் தொடங்குவார். ரகசியம் 2. மனைவியின் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாதது. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலோ அல்லது யாராவது உங்களை காயப்படுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் அழுது கொண்டே சொன்னாலோ அவர் உடனே, அப்படியானால் மருத்துவமனைக்கு போ அல்லது அவர்களிடம் இனி பேசாதே என்று ஒரு கட்டளையை தீர்வாகச் சொல்வார். உங்கள் வலியை புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்ல மாட்டார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்கள் இயல்பாகவே தீர்வு காண்பவர்கள். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை எப்படி சரி செய்வது என்றுதான் அவர்கள் மூளை சிந்திக்கும். பெண்களுக்கோ தீர்வு தேவையில்லை. நான் இருக்கிறேன் என்ற ஆறுதலான வார்த்தைதான் தேவை. பெண்கள் பொதுவாக செய்யும் தவறு, உங்களுக்கு என்னை புரிந்து கொள்ளவே தெரியவில்லை, என் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பே கொடுப்பதில்லை என்று அழுவது. நடைமுறை தீர்வு, உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் போது அவரிடம் பேசத் தொடங்கும் முன்பே இதை சொல்லுங்கள். எனக்கு இப்போது உங்களிடமிருந்து எந்த தீர்வும் வேண்டாம். நீங்கள் எனக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டாம். என் மனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்துங்க கேளுங்கள். அதுவே எனக்கு போதும். நீங்கள் தெளிவாக வழிகாட்டும் போது அவர் உங்கள் உணர்வுகளை காது கொடுத்து கேட்க பழகுவார். ரகசியம் 3. குடும்ப பொறுப்பை எடுத்துக்கொள்ளாதது. வீட்டு வாடகை கொடுப்பதிலிருந்து குழந்தைகளின் படிப்பு, மருத்துவமனை செல்வது என வீட்டின் அத்தனை சுமைகளையும் நீங்களே இழுத்து போட்டுக் கொள்வீர்கள். அவர் எந்த பொறுப்பும் இல்லாமல் இருப்பார். ஒரு வாகனத்தை இன்னொருவர் ஓட்டும்போது அருகில் இருப்பவர் தூங்கிவிடுவார் அல்லவா? அதே மனநிலைதான். எல்லாவற்றையும் என் மனைவி பார்த்து கொள்வாள் என்ற அதீத நம்பிக்கையும் சோம்பேறித்தனமும் தான் இதற்கு காரணம். பொதுவாக பெண்கள் செய்யும் தவறு தெரியுமா? இந்த வீட்டில் எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டுமா? நீங்கள் சும்மாதானே இருக்கிறீர்கள் என்று குறை சொல்லிக் கொண்டே மீண்டும் அந்த வேலைகளை நீங்களே செய்வது. சாணக்கிய நீதியில் ஒரு தந்திரம் உண்டு. பொறுப்பை அவர்கள் தோளில் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்ப்பது.
ஒரு சிறு வேலையை அவரிடம் கொடுங்கள். உதாரணமாக மின் கட்டணம் செலுத்துவது. அவர் அதை செய்ய தாமதப்படுத்தினால் நீங்களாக முந்திக் கொண்டு செய்யாதீர்கள். மின்சாரம் துண்டிக்கப்படும் நிலை வந்தாலும் அமைதியாக இருங்கள். நீங்கள் கட்டிவிடுவீர்கள் என்று நம்பியிருந்தேன் என்று மட்டும் சொல்லுங்கள். தவறு நடந்தாலும் பரவாயில்லை. பொறுப்பை அவரே உணரட்டும். அவர் செய்த சிறு சிறு உதவிகளை பெரிதாக பாராட்டுங்கள். பாராட்டு ஆண்களை பொறுப்புள்ளவர்களாக மாற்றும் சக்தி கொண்டது. ரகசியம் 4. வீட்டிற்கு தாமதமாக வருவது. வேலை முடிந்து அவர் வீட்டிற்கு வர இரவு வெகுநேரமாகும். நண்பர்களுடன் இருப்பது அல்லது தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவது என்றிருப்பார். உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? மனித மனம் எங்கு அமைதி கிடைக்கிறதோ அங்குதான் செல்ல விரும்பும். வீடு என்பது சண்டை போடும் இடமாகவோ கேள்விகள் கேட்கும் இடமாகவோ மாறிவிட்டால் அந்த இடத்திற்கு வருவதை மனம் தானாகவே தவிர்க்கத் தொடங்கும். இந்த சூழ்நிலையில் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் தாமதமாக வரும்போது கதவை திறந்தவுடனேயே, எவ்வளவு நேரம், எங்க போன, இப்படியா ஊரை சுற்றி விட்டு வருவது, உங்களுக்கு வீடென்று ஒன்று இருப்பதே நினைவில்லையா என்று சத்தம் போடுவது, இன்னும் பல வார்த்தைகளில் பேசுவது. ஆனால் ஒரு நாள் இவ்வாறு பேசி பாருங்கள். முதல் 10 நிமிடம் ரொம்ப முக்கியம். அவர் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் முதல் 10 நிமிடங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். முகம் சுளிக்காமல் ஒரு புன்னகையுடன் கதவை திறந்து குடிக்க தண்ணீர் கொடுங்கள். அவர் சாப்பிட்டு ஆசுவாசப்படுத்திய பிறகு, நீங்கள் தாமதமாக வரும்போது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, தயவு செய்து நாளை சீக்கிரம் வாருங்கள் என்று உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். குற்றச்சாட்டை விட உங்களின் அன்பான கவலை அவரை சீக்கிரம் வீட்டிற்கு வரவழைக்கும். அடுத்த நாளிலிருந்து கண்டிப்பாக நேரத்திற்கு வீட்டிற்கு வருவார். ரகசியம் 5. பணம் தொடர்பான சண்டைகள். பணம் என்பது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், உண்மைதான் இல்லையா? நாம் பணம் சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது சம்பாதித்த பணத்தை எவ்வாறு செலவு செய்வது, சேமிப்பது என்பதுதான். ஆனால் என்ன நடக்கிறது? அவர் சம்பாதிக்கும் பணத்தை தேவையில்லாமல் தன் நண்பர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ செலவு செய்வார். ஆனால் உங்கள் தேவைகளுக்காக கேட்டால் பணம் இல்லை என்பார். இதற்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் இல்லை. ஆண்களை பொறுத்தவரை பணம் என்பது அவர்களின் அதிகாரம் மற்றும் கௌரவத்தின் அடையாளம். அந்த அதிகாரத்தை யாராவது கேள்வி கேட்டால் அவர்களுக்கு கோபம் வரும். பொதுவாக பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சாதாரண நாட்களில் எதுவும் கேட்க மாட்டார்கள். கணவர் அவரது உறவினர்களுக்கு செய்யும் போதோ, கூட பிறந்தவர்களுக்கு செய்யும் போதோ, அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யும் போதுதான் கேட்பார்கள். உங்கள் தேவைகளுக்காக கேட்டால் பணம் இல்லை என்று சொல்லும்போது பெண்கள் பொதுவாக செய்யும் தவறு, நீங்கள் காசை தண்ணீராக செலவழிக்கிறீர்கள், நீங்கள் பொறுப்பற்றவர் என்று அவர் வருமானத்தை குறைத்து மதிப்பிடுவது. இந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ளலாம்? முதலில் அவர் உழைப்பை மதியுங்கள். நீங்கள் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று உரையாடலை தொடங்குங்கள். குடும்பத்தின் எதிர்கால தேவைகளை, அதாவது குழந்தைகள் படிப்பு, வீடு வாங்குவது போன்றவைகளை ஒரு தாளில் எழுதி அவரிடம் கொடுங்கள். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை நாம் எப்படி சேமிக்கலாம் என்று நீங்கள்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அவர் கௌரவத்தை உயர்த்தி காட்டுங்கள். ஒரு ஆணை புகழ்ந்து அவர் கைகளில் அதிகாரத்தை கொடுத்து விட்டால் அவராகவே தவறான செலவுகளை குறைத்துக் கொள்வார். ரகசியம் 6. மரியாதை இல்லாத பேச்சு. சில சமயங்களில் மற்றவர்கள் முன்னிலையில் அல்லது குழந்தைக்கு முன்பாக உங்களை ஒருமையில் பேசுவது, மிகவும் கீழ்த்தரமாக மனதை காயப்படுத்தும் வார்த்தைகளால் திட்டுவது, இது ஒரு வகையான ஆதிக்க மனநிலை. நாம் என்ன பேசினாலும் மனைவி கேட்டுக்கொள்வாள், அவள் எங்கும் போக மாட்டாள் என்ற அதீத தைரியம். இந்த நேரத்தில் பெண்கள் பொதுவாக செய்யும் தவறு என்ன தெரியுமா? 1. அதே வேகத்தில் திருப்பி திட்டுவது, இது சண்டையை பெரிதாக்கும். அல்லது அழுது கொண்டே அமைதியாக அதை ஏற்றுக்கொள்வது, இது அடுத்த முறை அவர் இன்னும் அதிகமாக திட்ட வழிவகுக்கும். இதற்கு தீர்வு என்ன? உங்கள் எல்லைக்கோட்டை மிகவும் வலிமையாக ஆனால் அமைதியாக அமையுங்கள். அவர் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நேராக அவர் கண்களை பார்த்து மிகவும் நிதானமான குரலில் சொல்லுங்கள், நீங்கள் இப்போது மிகவும் கோபமாக இருக்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் எனக்கு மரியாதையாக இல்லை. நீங்கள் இயல்பான நிலைக்கு வரும் வரை நான் உங்களிடம் பேசப் போவதில்லை. இதை சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு உடனே வெளியேறிவிடுங்கள். அவர் அமைதியாக மரியாதையாக பேசும் வரை உங்கள் மௌன விரதத்தை தொடருங்கள். உங்கள் சுயமரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 2-3 நாட்கள் கழிந்தால் அவராகவே தன் தவறை புரிந்து கொள்வார். ரகசியம் 7. கவனம் இல்லாத உறவு. ஒரே வீட்டில் இருப்பீர்கள், ஆனால் ஏதோ ஒரு விடுதியில் தங்கியிருப்பவர்கள் போல் இருப்பீர்கள். இருவருக்கும் நடுவில் எந்த ஒரு ஆழமான உரையாடலும் இருக்காது. உங்கள் மீது எந்த கவனமும் செலுத்த மாட்டார். காரணம்,
தினசரி வாழ்க்கையின் சலிப்பு. என் மனைவிதானே, அவள் எப்படியும் என்னோடுதான் இருப்பாள் என்ற ஒரு சலிப்புத்தன்மை. இந்த நேரத்தில் நீங்கள் என் பக்கம் கொஞ்சம் திரும்புங்களேன், என்னிடம் கொஞ்சம் பேசுங்களேன் என்று கெஞ்சுவது, இரக்கத்தை கோருவது. அப்படி செய்யாதீர்கள். உங்களை நீங்கள் நேசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் மீது திருப்புங்கள். ஒரு புதிய கலையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை படியுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்களை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கணவர் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். உங்களின் இந்த புதிய மாற்றமும் உற்சாகமும் அவரிடம் கெஞ்சாத தன்மையும் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். என் மனைவிக்குள் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதா என்று உங்களை வியந்து பார்க்க தொடங்குவார். ஒரு காந்தம் போல அவராகவே உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவார். இறுதியாக, என் அன்பு தோழியே, ஒரு மரத்தை அதன் கிளைகளை பிடித்து இழுத்தால் அது வளர்ந்து விடாது. வேருக்கு தண்ணீர் ஊற்றினால் மட்டுமே அது வளரும். அதே போலத்தான் மனிதர்களும். சண்டைகள், குற்றச்சாட்டுகள் என்பவை கிளைகளை பிடித்து இழுப்பது போல. நான் சொன்ன இந்த 7 ரகசியங்களும் வேருக்கு தண்ணீர் ஊற்றுவது போல. ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள். நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தி அல்ல, உருகி உருகி மற்றவர்களுக்காக வெளிச்சம் தர. நீங்கள் ஒரு சூரியன். நீங்கள் சுயமாக ஒளிர்ந்தால் மட்டுமே உங்கள் குடும்பமும் வெளிச்சம் பெறும். உங்கள் கணவரை மாற்றுவதற்கு முன்பு உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். ஒரு முதிர்ச்சியான, அறிவார்ந்த, சுயமரியாதை உள்ள பெண்ணாக உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். சாணக்கியரின் இந்த அறிவாலும் உங்கள் அளவற்ற அன்பாலும் அடுத்த சில மாதங்களிலேயே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாயாஜாலம் நிகழ்வதை காண்பீர்கள். உங்கள் கண்ணீர் எல்லாம் இன்றுடன் முடியட்டும். நாளைய விடியல் உங்கள் கைகளில். என் அன்பு தோழியே, இந்த உரை உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தையாவது விதைத்திருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்களைப் போலவே தன் குடும்ப வாழ்க்கையில் அன்பிற்காகவும் புரிதலுக்காகவும் இயங்கும் உங்கள் நெருங்கிய தோழிகளுக்கும் இதை பகிருங்கள். அவர்களின் கண்ணீரையும் நாம் துடைப்போம். இந்த 7 ரகசியங்களில் எந்த ரகசியத்தை இன்று முதல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தப் போகிறீர்கள்? உங்கள் மனதில் இப்போது தோன்றும் உணர்வு என்ன? அதை தயங்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் எழுதுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் வார்த்தைகளையும் நான் படிக்க காத்திருக்கிறேன். இது போன்ற ஆழமான வாழ்க்கை உண்மைகளையும் குடும்ப மனவியல் சார்ந்த புரிதல்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது அலைவரிசையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். எதற்காகவும் உங்கள் புன்னகையை இழக்காதீர்கள். மகிழ்ச்சியாக இருங்கள்.